ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஹல்லேலூயா. பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை இம்மட்டு காத்தா. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். எல்லாரும் சொல்லுங்க, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். தப்ப வைக்கிறார், தப்புவிக்கிறார். தப்புவிக்கிற தேவன். மதிலை பெருவெள்ளம் மோதி அடிக்கிறது, ஆனால் கர்த்தர் நம்மை கிருபையாய் தப்புவிக்க செய்கிறார். கிருபையாய் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார். கொடூரமான மனிதர்களின் சீரல், சாத்தானுடைய கொடூரமான தாக்குதல்கள் நம்ம மேல மோதி அடிக்கும் போது, மதிலை மோதி அடிக்கும் போது, விசுவாசம் என்னும் மதில், ரட்சிப்பு என்னும் மதில், இந்த மதிலை மோதி அடிக்கும் போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். தப்பும் அடைக்கலம். உயிர் பிழைக்க செய்கிறார், வாழ்ந்திருக்க செய்வார். நம்மை நன்மைக்கு தீமை செய்கிற உலகம், இப்படிப்பட்ட உலகத்தில் பயங்கரமான சீரல் பிசாசு சீறிக்கொண்டு வரும்போது கர்த்தர் நமக்கு தப்பும் அடைக்கலமாய் இருக்கிறார். ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார், ஒரு போக்கை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வழியெல்லாம் அடைபட்ட நிலையில் பெருவெள்ளம் வந்து கொண்டிருந்தாலும் அதிலையும் தப்புவதற்கு கர்த்தர் ஒரு பாதையை நமக்கு உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். சுற்றிலும் வெள்ளம் வந்த போதும் கர்த்தர் நம்மை சேதமின்றி காக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் நமக்கு தப்பும் அடைக்கலமாய் இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும், அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். சாத்தான் பலவித சூழ்நிலைகளில் நம்முடைய ஆத்துமாவை படுகொலிக்குள் தள்ளுகிறான். சோர்வு என்கிற படுகொலி, பலவீனம் என்கிற படுகொலி, உலக கவலை என்கிற படுகொலிக்குள்ள தள்ளிடுவான். வாழ்க்கையில நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய கமிட்மெண்ட்ஸோட ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மை முடக்கி படுகொலிக்குள்ள நம்மை ஆத்துமாவை தள்ளுகிறான். ஆனால் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனை பட்டய வெட்டுக்கும். பீலையாமை தேவதூதன் பட்டயத்தை உருவின பட்டயத்தோடு நின்றான் வெட்டுவதற்கு. கிருபையாய் கர்த்தர் அவனை தப்புவித்தார். இந்த உலகத்தின் சக்திகள், உலகத்தின் அநேக வேதனைகள் நம்முடைய ஜீவனை எடுப்பதற்கு பல நிலைகளில் முயற்சி செய்யும். நம்முடைய ஜீவனை எடுப்பதுதான் பிசாசுடைய நோக்கம். ஆகவேதான் அநேக நேரம் வாழ்க்கையே வெறுத்து போனது போல ஏன் வாழ வேண்டும் என்கிற வார்த்தையெல்லாம் நம் வாயில் வருகிறது. ஜீவனை பிசாசு குறி வைக்கிறான். அந்த ஜீவனை பாதாளத்துக்குள் தள்ள நினைக்கிறான், பட்டய வெட்டுக்கு கொண்டு போகிறான். ஆனால் கர்த்தர் எல்லா பட்டய வெட்டுக்கும் விலக்கி நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மரணத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காத ஆண்டவர், மரணத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்காத தேவன் பட்டய வெட்டுக்கு நம்மை தப்புவிக்கிறார். ஆத்துமாவை படுகொலிக்கு தப்புவிக்கிற தேவன்.
உங்களையும் என்னையும் நம்முடைய ஜீவனை அவர் பட்டய வெட்டுக்கு தப்புவிக்கிறார். ஸ்தோத்திரம். பலவிதமான பட்டயங்கள், நம்மை பட்சிக்கிற பட்டயங்கள் உலகத்தில் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை விசனப்படுத்துகிற பட்டயங்கள். ஒரு பட்டயம் நம்மை உருவி போய் நம்முடைய ஜீவனை, நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்த நினைக்கிறது. நம்முடைய சுகத்தை கெடுக்கிற பட்டயம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிக்க நினைக்கிற பட்டயம், நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் கூட உறுதியில்லாத நிலைமைக்குள் தள்ள நினைக்கிற ஒரு பட்டயம். தாவீதை வெட்ட நினைத்த கோலியாத்தின் பட்டயம். ஆனால் கர்த்தர் அந்த கோலியாத்தின் பட்டயத்துக்கு தாவீதை கர்த்தர் தப்புவித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நிறைய பட்டய வெட்டுக்களுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். இந்த வருஷத்திலே தப்புவித்தார். வரக்கூடிய வருஷத்திலும் கர்த்தர் தப்புவிப்பார். தப்புவித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. 107 சங்கீதம் 20 வசனத்திற்கு நாம் வரும்போது, 107 சங்கீதம் 20 வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார். குணமாக்குகிறார், தப்புவிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை தப்புவிப்பது என்ன? சுகம் உண்டாகும் போது, பலன் கிடைக்கும் போது அழிவுக்கு நாம் தப்புவிக்கப்படுகிறோம். சுகம் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது. வசனத்தை கேட்க கேட்க உங்களுக்கு சுகம் உண்டாகி கொண்டே இருக்கும். வேதத்தை தியானிக்க தியானிக்க, வாசிக்க வாசிக்க நீங்கள் சுகமடைந்து கொண்டே இருப்பீர்கள். வசனத்தை அனுப்புகிறார். எப்படி நமக்கு ஒரு அவசியமான ஒரு தேவை வரும்போது, ஒரு முதலுதவி சிகிச்சை, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ஆம்புலன்ஸ் எப்படி வருது, கால் பண்ணோன்னு வருது, அது மாதிரி கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறார். அவரை நோக்கி கூப்பிட்ட உடனே வசனம் அனுப்பப்படுகிறது. வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறது மாத்திரமல்ல, தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு ஆண்டவர் வசனத்தில் தான் ஜீவனை வைத்திருக்கிறார். சபைக்கு சுகம் என்ன? வசனம் தான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆரோக்கியம் எதில் இருக்கிறது? வசனத்தில் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் எதில் இருக்கிறது? வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். குணமாக்கி அப்படியே செல்லவில்லை, அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார். குணமாக்கலைன்னா அழிவுதான். வசனம் இல்லைன்னா நமக்கு ஜீவன் இல்லை. வசனம் இல்லை என்றால் நாம் தப்புவிக்கப்பட முடியாது. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் சந்தோஷமாய் வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு வசனம் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவசியமாய் இருக்கிறது. எதிலெல்லாம் நம்மை தப்புவிக்கணுமோ எல்லாத்துலேயும் கர்த்தர் தப்புவிப்பார். போயிட்டு இருக்கிறோம், நடந்து போகும்போது திடீர்னு குழியில் விழுந்துரும், கொஞ்சம் கால் ஸ்லிப்பான குழியில் விழுந்திருப்போம், தப்புவிக்கிறா. ஏன்னா வசனம் நமக்குள்ள இருக்கிறது. வசனம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த இயேசுதான் வார்த்தை. இந்த இயேசு நம்மோடு கூட இருப்பார் என்றால் பாதைகள் எல்லாம் செவ்வையா இருக்கும், போகிற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். யோவான் 1 அதிகாரம் 14 வசனத்திலே இருக்கிறது, நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவருக்கு அவ்வளவு மகிமை மேன்மை இருக்கிறது. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் அவரால் வசிக்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு முழு உலகத்திலும் இருக்கிற பரிசுத்தவான்கள் இருதயத்தில் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கோடான கோடி பரிசுத்தவான்கள் இல்லத்திலே அவர் வசித்துக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே அவர் வாழ்கிறார். நம்மை பலப்படுத்தி, நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, நம்மை ஒவ்வொரு நாளும் அநேக கன்னிகளுக்கு நம்மை தப்புவித்து கொண்டே இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத கன்னிகள் எல்லாம் பிசாசு வைப்பான். கண்ணுக்கு தெரியாத கன்னிகள், மறைவில் வைக்கப்பட்ட கன்னிகள், இதுக்கெல்லாம் விலக்கி நம்மை பாதுகாக்கிறது நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. 91 சங்கீதம் 3 வசனத்தில் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும்
பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிறார். கொரோனா இன்னொரு பக்கம் பரவிட்டே வருது. இன்னைக்கு உலகத்தை மீண்டும் பயம் ஆட்டி படைக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு அவருடைய வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பேன் என்கிற வாக்குத்தத்தம். இந்த வசனத்தை தினமும் சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவியும். 91ஆம் சங்கீதத்தை தினமும் வாசித்து கொண்டே இருக்கலாம், தினமும் வாசிக்கணும். 91ஆம் சங்கீதம் நம்முடைய குடும்பத்துக்கு அவசியம், தேவை. தினமும் வாசிக்கணும். இதை மட்டும் வாசித்துறாதீங்க, இதையும் வாசிக்கணும். இது மட்டுமல்ல, இதையும் சேர்த்து வாசிங்க. 91ஆம் சங்கீதம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். வேடனுடைய கண்ணி நம்ம பார்வைக்கு சில நேரம் அது நல்லது போல தெரியும். ஆனால் அதில் கண்ணியை வச்சிருப்பான் பிசாசு, கண்ணியை வச்சிருப்பான். ஏவாளின் பார்வைக்கு சர்ப்பம் சொன்னது ரொம்ப அழகா தெரிஞ்சது. அந்த யோசனை, அந்த பிளான் ரொம்ப அருமையா தெரிந்தது. ஆனா அது கண்ணி, நன்மை தீமை அறியத்தக்க கனி. அது ஒரு கண்ணியாக வைக்கப்பட்டது. வேடனுடைய கண்ணி இதுக்கு தப்பு வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் முதல்ல சொன்னார், தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனியை நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்க கூடாது. ஆண்டவர் முதல்லையே எச்சரிப்பை கொடுத்தார், முதல்லையே சத்தியத்தை வெளிப்படுத்துறார். ஆனாலும் இந்த வேடனுடைய கண்ணி பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும், பார்ப்பதற்கு இன்பமா இருக்கும். உள்ள இறங்கும்போது பிரச்சனை இல்லாதது போல தான் தெரியும், நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அது கண்ணி. எதுல இருக்கிறோம் இன்னைக்கு? பார்ப்பதற்கு புசிப்பதற்கு இன்பமா இருக்கலாம், பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு. ஆனா அதுதான் வேடனுடைய கண்ணியாக இருந்தது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, மகிமையை இழந்து போறதுக்கு அதுதான் காரணமா இருந்துச்சு. ஏவாள் விழுந்த போது ஆதாமால் ஒன்றும் செய்ய முடியல. சாத்தானுக்கு தெரியும் யாரை வைத்து நம்ம கீழே தள்ள முடியும். யார் சொன்னா நம்ம கேட்போம், அந்த ஆளை கையில் எடுப்பான் பிசாசு. ஏவாள் சொல்றத ஆதாமால தட்டவே முடியாது. வேற ஒருவேளை அந்த சர்ப்பம் ஆதாம்கிட்ட சொல்லியிருந்தா ஆதாம் கொஞ்சம் தெளிவடைஞ்சிருப்பான், வேண்டான்னு ஒதுங்கியிருக்கலாம். ஆனால் ஏவாள் சொன்னனால ஆதாமால தட்ட முடியலை. இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமையை பிசாசு உண்டாக்குவான். வேடனுடைய கண்ணி அதுதான். இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் வர முடியாது. வேற வழி இல்லாம அநேகர் விழுந்து போறாங்க. வேற வழி இல்லாம கண்ணியில விழுகிறோம், வழி இல்லாம சிக்கல்ல மாட்டுகிறோம். இந்த ஏவாளை கையில் எடுத்து இவள் சொன்னதை கேட்ட ஆதாமும் விழுந்து போனான். தேவனுடைய பிள்ளைகளே, யாரை வைத்தா நம்மளுடைய விசுவாசத்தை அசைக்க முடியும்னு சாத்தானுக்கு நல்லா தெரியும். எந்த சூழ்நிலையை கொண்டு வந்தா நம்ம விசுவாசத்தில் குறைவுபடுவோம்னு சாத்தானுக்கு தெரியும். எப்படிப்பட்ட நெருக்கடிகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தா நம்ம பின்வாங்கி போவோம்னு பிசாசுக்கு தெரியும். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் வேடனுடைய கண்ணிக்கு விழாமல் போகன்னா எப்பொழுது உன்னதமானவுடைய மறைவில் இருக்கணும். 91ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் உன்னதமானவுடைய மறைவில் சர்வ வல்லவுடைய நிழலில் தங்கணும். உன்னதமானவுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலில் தங்குவான். ஆமென். அவன் தான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். யாருக்கு அடைக்கலமா இருக்கிறாரு? யாரை தப்பு வைக்கிறார்? உன்னதமானவுடைய மறைவில் இருக்கணும். உன்னதமானவுடைய மறைவு தான் இந்த சபை, உன்னதமானவுடைய மறைவு தான் இந்த தேவனுடைய ராஜ்யம். இதுக்குள்ள இருக்க இருக்க, இதுல ஜெபிக்க ஜெபிக்க, இந்த சபைக்குள்ள ஆராதிக்க ஆராதிக்க அடைக்கலமும் பாதுகாப்பும் கேடகமாய் கர்த்தர் உங்களுக்கு இருப்பார், உங்கள் குடும்பத்துக்கு இருப்பார், உங்கள் தலைமுறைக்கு கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. கொள்ளை நோய்களுக்கு தப்புவிக்கிறார். எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. சின்ன சின்ன அளவில் வியாதிகள் கஷ்டங்கள் வந்தாலும் வார்த்தை அனுப்பி குணமாக்கி நம்மை தப்புவிப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது, 1 கொரிந்தியர் 1 நாம் அங்கே வாசிக்கும் போது, அவர் நம்மை
தப்புவித்தார், தப்புவிப்பார். இனியும் நம்மை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:10. 2 கொரிந்தியர் 1:10. கடந்த நாட்களில் பிரசங்கத்தில் இந்த வசனத்தை நம்ம தியானித்தோம். தப்புவித்தார், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்றவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கொரோனா வந்தது, விபத்துகள் வந்தது, வெள்ளங்கள் வந்தது, சேதங்கள் வந்தது. ஆனால் தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க? கரம் உயர்த்தி அல்லேலூயா என்று கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எது வந்தாலும் தப்புவிப்பார். எவ்வளவு வியாதி வந்தாலும் தப்புவிப்பார். மரணத்தின் படுகுழியில் விழுந்தாலும் தூக்கி எடுப்பார். ஆமென். 23ஆம் சங்கீதத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் கூட இருக்கிறார். தப்புவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சகாயம் செய்யும் கண்மலை நம்மோடு இருக்கிறார். ஒத்தாசை அனுப்பும் பர்வதமாக நம்மோடு கூட இருப்பார். சாத்தானுடைய சீரல் எவ்வளவு கொடிதாக இருந்தாலும், எவ்வளவு வேகமாக மதலை மோதி அடித்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தோடு இயேசு இருக்கிறார். நீங்கள் எப்படி வெட்கப்பட்டு போவீர்கள்? நீங்கள் எப்படி சோர்ந்து போக முடியும்? இயேசு அல்லவா உங்களோடு இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதெல்லாம் ஒரு வருத்தமா? இதெல்லாம் ஒரு இழப்பா? தூக்கி எறிந்து முன்னேறி வாருங்கள். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற தேவனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு தருகிற இயேசுவை நாம் சேவிக்கிறோம். தாவீது சிக்லாக்ல வந்தபோது பெரிதான இழப்பை சந்தித்தான். தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போனான். கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப அவனுக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஒன்று விடாம சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். வரக்கூடிய நாட்கள் சகலவற்றையும் நாம் திருப்பிக் கொள்கிற நாட்களாக இருப்பதாக. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30 வீட்டில் போய் வாசிங்க. தாவீது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். எதையும் இழந்த வண்ணமா நிற்கக்கூடாது. எல்லாத்தையும் திருப்பி கர்த்தர் தந்தே ஆகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பழசெல்லாம் ஒளிந்தது எல்லாம் புதுசாக கர்த்தர் மாற்றுவாராக. எல்லாம் புதுமை. ஆமென். வாழ்க்கை புதுமை. உங்கள் குடும்பம் ஒரு புதுமையாக மாறட்டும். ஸ்தோத்திரம். 1 இழந்திருக்கிறீங்களா? 2 கர்த்தர் தருவார். யோபு 10 பிள்ளைகளை இழந்தான், திரும்ப 10 பிள்ளைகளை கொடுத்தாரு. ரெட்டிப்பான ஆசீர்வாதம். 4 தலைமுறையை கர்த்தர் பார்க்க வச்சார். ஒரு தலைமுறை இழந்தான், 4 தலைமுறையை கர்த்தர் அவர் கிருபையினால் அவனை காண வைத்தார். எதை இழந்தீங்களோ திரும்ப எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போறீங்க. பேதுரு கேட்கிறான், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 பலனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். உலகத்திலும் பிரதிபலன் உண்டு, பரலோகத்திலும் ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? ஆமென். சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்மை தப்புவிக்கிற ஆண்டவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:26 முதல் குறிப்பு, எதிர்மறையான காரியங்கள் சம்பவிக்கும் போதும் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். ஆதியாகமம் 37:26 வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? எதிர்மறையான காரியங்கள் சம்பவிக்கிறது, எதிர்மறையான காரியங்கள். ஆனால் கர்த்தர் தப்புவிக்கிறார். உங்கள் லைஃப்பில் எல்லாம் எதிர்மறையாக நடக்குதா? எதை நினைக்கிறீங்களோ அது நடக்க முடியல. எதுக்கு ஜெபிக்கிறோமோ அதுக்கு நேர் மாறா நடக்குது. எதையோ கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அறிகுறியும் இல்லை. தரிசனம் மாத்திரம் இருக்கிறது. தரிசனம் நிறைவேறுவதற்கான எந்த அடையாளமும் ஒரு அத்தாட்சியும் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தர் சொன்னது உண்மை. 100 வயசுல ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெற்றான். 75 வயதுல தான் கீழ்ப்படிந்து வருகிறான். 25 வருஷம் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம் என்பதற்கான ஒரு % கூட அறிகுறி இல்லை, 1% கூட அறிகுறி இல்லை. எல்லாம் எதிர்மறையா நடக்குது.
தேவதூதன் வந்து பேசும்போது சாரால் நகைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவு சூழ்நிலை எதிர்மறையா இருக்கு. ஒன்று நடக்கல, ஆனாலும் கர்த்தர் தப்புவிப்பார். அத்தனை சகோதரர்களும் சேர்ந்து தூக்கி குழியில போட்டாங்க. கொல்லணும்னு முடிவு பண்ணாங்க, கொலை செய்யணும், இவனை விட்டுறக்கூடாது. ஆனால் யூதா அந்த இடத்துல ஒரு யோசனையை சொல்றான். இவனை கொல்றனால நமக்கு என்ன கிடைக்கும்? இஸ்மவேலர்கள் வர்றாங்க, அவனை விற்று போடுவோம் என்று சொல்லி 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க. குழியிலிருந்து கர்த்தர் யோசேப்பை தப்புவித்தார். ஹல்லேலூயா. படுகுழியில கிடக்கிறது போல இருக்கிறா? கடன் என்கிற படுகுழிக்குள்ள கிடக்கிறீங்களா? யாரோ ஒருவரின் நலனுக்காக நீங்க குழியில விழுந்து கிடக்கிறீங்களா? யாரையோ காப்பாத்துறதுக்கு, யாரையோ போய் உதவி செய்யறதுக்காக எடுத்த முயற்சியில நீங்கள் தோற்று போய் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நீங்க குழிக்குள்ள விழுந்திருக்கீங்களா? மற்றவங்க நலனையே நம்பி நம்பி வாழ்ந்து கடைசியில் நம் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் குழியில கிடப்பது போல ஒருவரும் உதவி செய்ய முடியாத நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். எதிர்மறையான காரியங்கள் உங்களை சுற்றிலும் நடந்தாலும் ஒரு யூதாவை கர்த்தர் உங்களுக்காக எழுப்புவார். ஹல்லேலூயா. உங்களை குழியிலிருந்து மேலே தூக்கி எடுப்பதற்காகவே கர்த்தர் ஒரு புதிய யோசனை உள்ள ஒருவரை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் யூதா மூலமா அவனை வெளியே கொண்டு வர. இஸ்மவேலர் கைகளில் 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டாங்க. ஏன் தப்புவித்தார்? தரிசனம் நிறைவேறுவதற்காக. கர்த்தர் நம்மை தப்புவிப்பதற்கான நோக்கம் என்ன? உங்களை கொண்டு ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த ஊர்ல நம்மளை, இந்த பட்டணத்தில், இந்த சபையில வைத்திருக்க நோக்கம் என்னன்னா, இந்த சபையின் தரிசனத்தை நாம் எல்லாரும் நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். ஒரு யோசேப்பை கர்த்தர் தப்புவிக்க காரணம் என்ன? கொடுத்த தரிசனம் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே, இன்னும் எங்களை தப்புவிப்பீங்க, தரிசனத்தின் நிறைவேறுதலை நாங்கள் காண்பதற்காக. எதெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுத்தாரோ எல்லாவற்றையும் நீங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய நிலையில கைகள் ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கினால் சொன்னதை சாலமோனின் கரத்தினால் நிறைவேற்றின ஆண்டவர். எதையெல்லாம் உங்களுக்கு வாயா சொன்னாரோ அதெல்லாம் கரத்தினால நிறைவேற்றி காண்பிப்பார். ஒன்றும் தடைபடாது. என் தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, சொன்னதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. குழியிலிருந்து தூக்கப்பட்டான், தப்புவிக்கப்பட்டான். அவன் ஜீவன் தப்பினது தரிசனம் நிறைவேறுவதற்காக. போத்திபாரின் வீட்டில் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தான், திடீர்னு சிறைச்சாலைக்குள்ள கர்த்தர் கொண்டு போறாரு, தரிசனம் நிறைவேறுவதற்காக. எதிர்மறையான சூழ்நிலைகள்லாம் நடக்கும். பானபாத்திரக்காரனுடைய தலைவன், நன்மை பெற்றவன் மறந்து போனான். எதற்காக? தப்பு வைக்கல ஆண்டவர்னா. ஏன் எதிர்மறையான அந்த சூழ்நிலை நடக்கு? தரிசனம் நிறைவேறுவதற்காக. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வைத்திருக்கிற வழியிலே தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். அந்த வழியை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் அவருடைய திட்டங்கள் மாறவே மாறாது. இந்த வழியில் இப்படி நடத்தன்னா இந்த பாதையில் தான் நடத்துவார். 4வேல நடத்தன்னா 4வேல நடத்துவார். எந்தெந்த வழியில் நடத்தணுமோ அந்த பாதையில் தான் நடத்துவார். அப்படி நடந்தால் தான் தரிசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேறொரு புதிய யுக்தியை கையாளுகிறவர் அல்ல, அவர் தரிசனத்தை நிறைவேற்றி முடிப்பார். 35ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியோ. அருமையானவைகள் தரிசனத்தை பிசாசால் அழிக்க முடியல. அருமையானது தரிசனம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுத்த தரிசனம் அருமையானது. உங்களுக்கு கொடுத்த கிருபைகள் அருமையானது. உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் அருமையானது. உங்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டங்கள் அருமையானது. இதை சிங்க குட்டிகளுக்கு தப்பு வைக்கிறாரு. ஹல்லேலூயா. எந்த சேதமும் வராம ஆண்டவர் அத்தனை வருஷம் யோசேப்புக்குரிய தரிசனத்தை அருமையானதை கர்த்தர் தப்புவித்தார். ஹல்லேலூயா. உங்களையும் தப்புவிப்பார்,
உங்கள் தரிசனத்தையும் தப்புவிப்பார், உங்களையும் தப்புவிப்பார். உங்கள் கிருபைகள், வரங்கள், அபிஷேகத்தையும் கர்த்தர் பாதுகாத்து வருவார். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. சிங்கம் எப்பொழுதும் வேட்டையாடுவதற்கு துடித்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் அதற்கெல்லாம் விலக்கி நம்மை தப்புவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இரங்களா சச்சி அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது குறிப்பு 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 27ஆம் வசனம், 28ஆம் வசனம், 33ஆம் வசனங்கள் எல்லாம் நீங்கள் வீடுகளில் போய் வாசிங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் அங்கே நாம் வாசிக்கும்போது 3ஆம் வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரீ நாபாலுடைய மனைவி அபிகாயில் புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தார். 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இப்போதும் அது அடியால் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. 28ஆம் வசனத்தில், உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும்மிலே காணப்படாதிருப்பதாக. ஆண்டவர் நம்மை எப்படி தப்பு வைக்கிறார்னா, ரெண்டாவது சமயத்துக்கேற்றபடி புத்திசாலித்தனமாக செயல்பட வைத்து தப்பு வைக்க வைப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். சமயத்துக்கேற்றபடி புத்திசாலித்தனமாக செயல்பட வைத்து தப்பு வைப்பார். இந்த நாபால் ஒரு முரட்டு குணம் உள்ளவன், குடிகாரன், அடங்காதவன், ஒரு மனிதநேயம் இல்லாத மனுஷன். ஆனால் இந்த நாபாலின் மனைவி அபிகாயில் ரொம்ப புத்திசாலி, சமயத்துக்கேற்றபடி அழகா செயல்படுறான். தாவீது கையிலிருந்து அபிகாயில் குடும்பம் தப்பு வைக்கப்படுறதுக்கு புத்திசாலித்தனமா செயல்படுறான். சமயத்துக்கேற்றபடி செயல்படுறதுக்கு அவளிடத்துல திட்டம் இருந்தது. சூழ்நிலைக்கேற்றபடி ஞானமா செயல்படுறதுக்கு கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை தரணும். ஹல்லேலூயா. இந்த அபிகாயில் முன்னேறி போய் தாவீதை சந்திக்கலனா, தாவீதை அவ்வளோ பேரையும் காலி பண்ணியிருப்பான். அவன் மிகுந்த கோபத்தோட வந்துட்டான். மிகுந்த கோபம் தாவீதுக்கு வந்துருச்சு. அவ்வளவு கோபத்தோட வந்த மனுஷன் மனம் மாறுவதற்கு ஒரு அபிகாயில் சமயத்துக்கேற்றபடி புத்திசாலித்தனமாக செயல்படுறான். இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் அதுக்கு நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த வாயை வைத்து அநேகர் வாழ்ந்து முன்னேறி ஆசீர்வாதமானவங்களும் உண்டு. இந்த வாயை வைத்து வாழ தெரியாமல், பேச தெரியாமல், கிருபை இழந்து, பலனை இழந்து, அநேக உறவுகளை இழந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சமயத்துக்கு ஏற்றபடி ஞானமாக செயல்படுறதுக்கு கர்த்தர் கிருபையை தரணும். அதுதான் அபிகாயிலுக்கு இருந்த அபிஷேகம். இன்னைக்கு அந்த கிருபை நமக்கு வேணும். அழகா போய் அங்கே சொல்லப்பட்டிருக்கு 1 சாமுவேல் 25:19 கடைசி பகுதியில், நாபாலுக்கு அதை அறிவிக்கலை. எப்படி காரியத்தை செய்தால் பாதுகாப்பு கிடைக்கும், தப்பு வைக்கப்படலான்னு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை. எவ்வளவு நெருக்கடிகள், பாதிப்புகள் ஒரு பக்கம் சூழ்ந்திருந்தாலும் அதிலிருந்து தப்பி வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். அந்த யோசனை, அந்த புத்திசாலித்தனம், இதெல்லாம் உங்களுக்குள்ளே தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ளே தான் அந்த ஞானம் இருக்கிறது. வேற யார்கிட்டையும் போய் நம்ம யுக்திகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் 2-3 நாள் ஃபோன் டவரே இல்லை. ஆனால் எப்படி எல்லாரும் காப்பாற்றப்பட்டோம்? கர்த்தருடைய கிருபை. ஆமென், ஸ்தோத்திரம். ஞானமாக செயல்பட்டு எப்படியோ ஆண்டவர் தந்த கிருபையில் நம்ம எல்லாம் சேஃப் ஆகிட்டோம். அதான் ஆண்டவர் தர்ற கிருபை. ஹல்லேலூயா. ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியாத நிலைமை. இதற்கு நடுவிலும் கர்த்தர் நம்மை ஆங்காங்கே வைத்து பாதுகாத்து இன்னைக்கு அவர் சபையில் ஒன்றா கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளோ நல்ல தேவன். தீவிரமாக செயல்படுறா. 18ஆம் வசனம் 1 சாமுவேல் 25:18 அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களை, 2 துருத்தி திராட்சரசம், சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடு, 5 படி வறுத்த பயிர் எல்லாத்தையும் எடுத்துட்டு தாவீதை சந்திக்க போறா.
ஸ்தோத்திரம். நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்கள் கையில் தான் இருக்குது. ஞானமாக செயல்பட்டால் தீர்வை கண்டுபிடிச்சிடலாம். ஆமென். நிறைய சோதனைகள், நிறைய போராட்டங்களுக்கு தீர்வு யார்கிட்ட இருக்குன்னா உங்கள் கையில் தான் அந்த சாவி இருக்குது. அபிகாயில மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஞானமாக புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றுவா. கரங்களா சச்சி ஒரு அல்லேலியா சொல்லாமா? தீங்கு வீட்டு வாசல் வர்றதுக்கு அவ அனுமதிக்கலை. முன்னாடி இறங்கி போறா தீவிரமா. சில பிரச்சனைகள் உங்கள் வீட்டு வாசப்படி வரைக்கும் வருவதற்கு அனுமதிக்காதிருங்கள். ஞானமாக செயல்பட்டுருங்க. அதுக்கு தான் அபிஷேகம் தேவை. தாவீதை பார்த்து பேசுகிறா 28ஆம் வசனத்தில், கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே ஆண்டவனேன்னு கூப்பிடுறான். ஆண்டவனே இறங்கி போய் தாழ்த்தி. ஹல்லேலூயா. இதுதான் புத்திசாலித்தனம். அவன் நேருக்கு நேர் போய் அவன்கிட்ட சண்டை போட போல இறங்கி போய் ஆண்டவனேன்னு கூப்பிடுறான். தாவீது ஒன்றும் செய்ய முடியல. தாழ்மை எடுத்து இறங்கி போனா கர்த்தர் சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக்கி தருவார். தன்னை தாழ்த்துகிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ள இந்த அபிகாயில் கிருபையை பெற்றுக்கொண்டா, இரக்கத்தை பெற்றுக்கொண்டா, ஜீவன் தப்புவிக்கப்பட்டது. இவள் செய்த புத்திசாலித்தனத்தினால் இவள் காக்கப்பட்டது மாத்திரமல்ல, இவள் குடும்பமே பாதுகாக்கப்பட்டது. கரங்களை அசைச்சு அல்லேலியா சொல்லலாமா? அதுதான் அபிகாயில். தாவீதை பார்த்து சொல்றா, நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக. ஒரு பொல்லாப்பு வேண்டாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று தாவீதிடத்தில் சொல்றா. 31ஆம் வசனத்தில், நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமல். விருதாவா ரத்தத்தை சிந்திராதீம்யா. நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவர், இப்படி வந்து ரத்தத்தை சிந்திராதீங்க என்று அவளிடத்துல ரெக்வெஸ்டாக தான் பேசுகிறா. தாழ்மையாக போய் பேசுகிறா. தாவீது மனம் மாறினான். என்ன சொல்கிறான்? 34ஆம் வசனத்தில் தாவீது சொல்லும்போது, நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. மெய்யாய் சொல்லுகிறேன். 35ஆம் வசனத்தில், அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ. இதோ நான் உன் சொல்லை கேட்டு முகத்தை பார்த்து இப்படி செய்தேன். உன் சொல்லை கேட்டு ஞானமாக பேசுகிறா. உன் வார்த்தையை கேட்டு தான் நானே மாறி இருக்கிறேன். இல்லைன்னா தாவீதின் பட்டயத்துக்கு அபிகாயில் தப்ப முடியாது. தாவீதின் பட்டயத்துக்கு நாபால் பலியாயிருப்பான். ஒரு ஜீவன் கூட தப்பி இருக்காது. அவ்வளவு கோபத்தோட வந்தான் தாவீது. எப்பேற்பட்ட கோபக்கார மனுஷனையும் மாற்றக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமாக செயல்படுற கிருபையை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லலாமா? அந்த அபிஷேகம் நமக்கு வேணும். உன் சொல்லை கேட்டு, அந்த வார்த்தையை பாருங்க 35ஆம் வசனத்தில், நீ பேசின வார்த்தையை கேட்டு தான் நானே மாறிட்டேன். நீ சொல்லிய யோசனை 33ஆம் வசனத்தில், ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. ரத்தம் சிந்தாதபடி ஒரு தாவீதின் பட்டயத்தை நிறுத்தி வைத்தது அபிகாயில். தாவீதின் பட்டயத்தை நிறுத்துற பவர் அபிகாயிலுக்கு இருந்துச்சு. ஞானமா செயல்பட்டா, புத்திசாலித்தனமா செயல்பட்டா. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 25:3 மகா புத்திசாலி, மகா புத்திசாலி. இதெல்லாம் ஆண்டவர் தர கிருபை. இதான் ஆண்டவர் தர கிருபை. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள தருவாராக. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே சமயத்துக்கு ஏற்றபடி ஞானமாக செயல்பட்டு தப்புவிக்கப்பட நாங்கள் எங்கள் குடும்பமும் தப்புவதற்கு ஏற்ற கிருபையை தாங்க. அநேக கன்னிகளுக்கு தப்பணும், மனுஷ கன்னிகளுக்கு தப்பணும், பிசாசின் கன்னிகளுக்கு தப்பணும்,
ஹல்லேலூயா. அந்த கிருபையை தாரும். பட்டயங்களுக்கு தப்பணும். தாவீதின் பட்டயம் அது கோலியாத்தையே கீழே தள்ளிச்சு. ஆமென். அவ்வளவு பவர் தாவீதுக்கு இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். தாவீதின் பட்டயம் அப்படின்னா அந்த பட்டயத்தை குறிக்கல, தாவீது செய்கிற யுத்தம். ஆமென். தாவீது இறங்கிட்டான்னா அது ஜெயம்தான், அவ்வளவுதான். 40 வருஷம் தாவீது போன ஒரு இடத்துலையும் ஒரு யுத்தத்தில் கூட தோல்வியே இல்லை. காரணம் கர்த்தர் தாவீதோட இருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவது குறிப்பு மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்ல தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தப்புவிக்கப்படுவதற்கு மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்ல, பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். குழந்தை தப்புவிக்கப்பட்டது. சாஸ்திரிகள் தப்பித்தாங்க. யோசேப்பும் மரியாளும் தப்புவிக்கப்பட்டாங்க. எப்படி? தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி கீழ்ப்படிந்தால் நாம் தப்பி வாழலாம். கர்த்தர் பேசிட்டார், சாஸ்திரிகளுக்கு பேசுகிறாரு, எச்சரிக்கப்படுறாங்க சொப்பனத்தில். வேண்டாம், ஏரோதிட்ட போக வேண்டாம், ஏரோதின் பட்டயம் பிள்ளையை கொலை செய்ய காத்திருக்கிறது. இதெல்லாம் இந்த கால கணக்கை வைத்து தான் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை ஏரோதின் பட்டயம் எல்லாரையும் கொன்று போட்டது. ஏரோதின் பட்டயத்துக்கு தப்புவிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணணும். ஆண்டவர் பேசுகிற வசனத்தை, பிரசங்கத்தை கனம் பண்ணி கீழ்ப்படிந்தா நிறைய பட்டயங்களுக்கு நீங்கள் தப்பலாம். ஏரோதின் பட்டயம் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள சங்கார தூதன் வர முடியல. இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள வியாதி வர முடியாது. ஆமென். சங்கார தூதன் வர முடியாது. காரணம், அது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த வீடு, ரத்தம் பூசப்பட்ட வீடு. இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ளேயும் இயேசுவின் பிரசன்னம் இருக்கிறது. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், வசனத்தை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் தப்புவிப்பார். தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணி கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். சாஸ்திரிகளும் கீழ்ப்படிந்தாங்க, பெரிய ஞானிகள், படித்தவர்கள், பட்டதாரிகள். ஆனால் கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாகி வந்தபோது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போனாலும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாரா? அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒன்று தான். எல்லாரும் கீழ்ப்படிந்தே ஆகணும். நோ எக்ஸ்கியூஸ். அதில் நமக்கு விதிவிலக்கே கிடையாது. கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்த போது யோசேப்பு, மரியா, குழந்தை காக்கப்பட்டது. கர்த்தர் சொல்கிறாரு, தூதன் அனுப்பி சொல்கிற வரைக்கும் எகிப்தில் போய் இருங்க. ஏன்னா அங்கேருந்து, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அது நிறைவேறணும். இதெல்லாம் நிறைவேறணும். தப்புவிக்கப்படணும்னா கர்த்தர் கொண்டு போகிற இடத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக. கர்த்தர் சில சூழ்நிலைகளுக்குள்ளே அனுப்பலாம். புரியாத ஒரு புதுரான சிச்சுவேஷனுக்குள்ளெல்லாம் உங்களை கர்த்தர் நடத்தினாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கனம் பண்ணி கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் நம்மளை தப்பு வைப்பா. கர்த்தர் நம்மை தப்பு வைப்பா. யோசேப்பு கேட்கல, ஆண்டவரே நீங்கள் தானே சொன்னீங்க ஐயப்படாதே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, இப்படியெல்லாம் சொன்னீரே, இப்போ ஏன் பயந்து ஓடணும் என்று யோசிக்கலை, கேள்வி கேட்கல. சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சான். கர்த்தர் பேசுகிற நிறைய வார்த்தை நமக்கு புரியாது. இந்த பிரசங்கம் உங்களுக்கு நிறைய புரியாமல் இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிந்தீங்கன்னா நீங்கள் தப்பு வைக்கப்படுவீங்க. காலங்களில் கர்த்தர் எல்லாத்தையும் விளக்கி நமக்கு காட்டுவார். எல்லாம் நமக்கு விளங்குனதுக்கு அப்புறம் தான் கீழ்ப்படிவோன்னு இல்லை. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா கீழ்ப்படிஞ்சிடணும். 4வது கடைசி குறிப்பு, நிறைய பேச நேரம் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 27
34 தெரிந்த வேத பகுதி, சேர்ந்து வாசிங்க. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு இந்த வசனம் உதவியாக இருக்கும். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு ஜெபம் உதவியாக இருக்கும். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு தான் இந்த உபவாச ஜெபம் அவசியமாக இருக்கிறது. நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு இந்த சபை கூடுதல் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. தப்பி பிழைப்பதற்கு போஜனம் பண்ணும்படி வேண்டிக் கொண்டார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் தப்பி பிழைக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 22ஆம் வசனத்தில், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. எவ்வளவு அழகான ஒரு ரெவலேஷன்! பவுலுக்கு இருந்த வெளிப்பாடு பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு. கப்பர் சேதமே அல்லாமல் பிராண சேதம் வராதுன்னு சொல்லியிருக்கலாம் பொதுவா, ஆனா இன்னும் ஆழமா போய் இன்னும் டீப்பா போய் சொல்றாரு, உங்களில் ஒருவனுக்கும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்களில் ஒருவனுக்கும், இந்த சபையில் இருக்கிற ஒருவருக்கும் பிராண சேதம் வராதபடி கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்பினால் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமே. எத்தனையோ சேதங்கள், கப்பல் சேதமானது, வாகனங்கள் சேதமானது, வீடுகள் சேதமானது, பொருட்கள் சேதமானது. ஆனால் பிராண சேதம் நம்மில் ஒருவருக்கும் வராதபடி காத்த தேவனுக்கு மீண்டும் சத்தம் உயர்த்தி கரம் தட்டி நன்றி சொல்லலாமா? நன்றி, நன்றி, நன்றி. இயேசு ராஜாவுக்கு நன்றி, இயேசு ராஜாவுக்கு நன்றி. வீட்டை திரும்ப தருவாரு, வாகனங்களை திரும்ப தருவாரு, பொருட்களை திரும்ப தருவார். ஆனால் ஜீவனை திரும்ப பெற முடியாது. பெற முடிந்த அனைத்தையும் தான் இழந்திருக்கிறோம். திரும்ப எல்லாத்தையும் 2 மடங்கு கர்த்தர் நமக்கு தருவார். வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். பொருட்கள் இழந்தீங்கன்னா திரும்ப கர்த்தர் ஒரு நாள் தருவார். ஆடைகள் இழந்து போனீங்களா, திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். பெற்றுக்கொள்ள முடியாத ஜீவனை கர்த்தர் நமக்கு கிருபையா காத்து தந்தாரே, கோடி நன்றி சொல்லி அவரை நம்ம காலமெல்லாம் அவர் பாதத்தில் விழுந்து இந்த தேவனுக்கு சேவை செய்ய வேண்டாமா? இந்த ஆலயத்தில் நம்ம பணிவிட செய்ய வேண்டாமா? பிராண சேதம் வராது. இதுதான் வெளிப்பாடு, இதுதான் மெசேஜ். பவுலுடைய செய்தி அதுதான். அன்னைக்கு ஒரு பெரிய பிரசங்கத்தை, ஒரு sermon பண்ணலை, சின்ன வார்த்தை தான். பிராண சேதம் வராதுங்க. எந்த நேரத்தில் எது தேவையோ. ஆமே. 4வது குறிப்பு, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் அவரை நம்ப வைப்பார், தப்பி பிழைக்க வைப்பார். நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் அவரை நம்ப வைப்பார், தப்பி பிழைக்க வைப்பார். தப்பி பிழைக்கணும்னா கேள்வி கேட்டுட்டு இருந்தா நடக்காது. போஜனம் பண்ணணும், புசிக்கணும், கீழ்ப்படிந்தே ஆகணும். நம்பிக்கையற்ற சூழ்நிலை, சுற்றிலும் கப்பல் சேதமாகி கடல்ல மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு நிலையில பவுல் சொல்றாரு, உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. எப்படி இந்த செய்தியை சொல்ல முடியும்? இதுதான் வெளிப்பாடு. சில பிரசங்கங்களை, சில சூழ்நிலைகளை நம்மளால பண்ண முடியாது, ஆனா செய்யறோம்னா அது வெளிப்பாடு. ஆமென். பவுல் இந்த சூழ்நிலையை எப்படி ஒரு மெசேஜை கொடுக்கணுமா? திடீர்னு முங்கி போயிருந்தா என்னத்துக்காக யோசிக்கல. ஏன்னா பவுல் சொல்றாரு 23ஆம் வசனத்துல, இவ்வளோ தைரியமா பவுல் இதை சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்ன? ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்றான். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளவு ஆணித்தரமா, இவ்வளவு அடித்து சொல்றான், உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. யாரால கேரண்டி கொடுக்க முடியும்? நம்ம உயிருக்கு யாராவது உத்தரவாதம் பண்ண முடியுமா? அரசாங்கம் பண்ண முடியாதுங்க, தலைவர்கள் பண்ண முடியாது, எவரும் பண்ண முடியாது. ஆனால் பவுல் இங்க சொல்றான், அத்தனை பேர் உயிருக்கு உத்தரவாதம் பண்றான். அதான் தேவ மனுஷன். காரணம், கர்த்தர் சொன்னார். ஆமென்.
இந்த பவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைத்து விட்டது. தேவனோட ஒரு நெருக்கமான உறவுல தான் கப்பல்ல இருக்கிறான். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை முறுமுறுக்காம நெருக்கமான உறவுல இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தேவையான வார்த்தையும் தருவார், வெளிப்பாட்டையும் தருவார், விசுவாசத்தையும் பெருக பண்ணுவார், தப்புவிக்கிறதுக்கான வழியையும் உங்களுக்கு உண்டாக்குவார். பிராண சேதம் வராது. 34 வசனத்தில் சொல்றான், போஜனம் பண்ணும்படி வேண்டிக் கொள்றேன். இதான் தப்பி பிழைக்கிறதுக்கு அது உதவியா இருக்கு. எது நீங்க தப்பி பிழைக்கிறதுக்கு உதவியா இருக்கு அதெல்லாம் செய்யணும். வசனம் என்னென்ன சொல்லுகிறது, எப்படி வாழணும் கிறிஸ்தவ வாழ்க்கை. தப்பி பிழைக்கன்னா இப்படி தான் வாழணும், அப்படி தான் வாழணும். 35ஆம் வசனத்தில் சொன்னா, இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்துட்டான். காத்திருக்கலை, யாராவது செய்வாங்க, யாராவது முதல்ல புசிப்பாங்க, யாராவது செய்வாங்கன்னு காத்திருக்கலை. பவுல் முதலாவது செய்ய ஆரம்பிக்கிறான். ஆமே தேவனுடைய பிள்ளைகளை, யாராவது ஊழியத்தை செய்வாங்க, எவராவது செய்யட்டும் நினைக்க வேண்டாம். நாம் முதலாவது செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் மற்ற எல்லாரையும் நம்மோடு கூட இணைத்து செய்ய வைப்பார். பவுல் சொன்னதோட நிறுத்திட்டு போகல, முதல்ல இறங்கிட்டான் களத்தில். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்காக, தேவராஜ்ய பணிக்காக நீங்கள் அவர் சமூகத்தில் இறங்குவதற்கு ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்க? எல்லாரும் எழுந்து நிற்போம்.